இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை வச்சிருக்கேன். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு டைம் ஒரு சிங்கம் வயிறு நிறைய நல்ல விலங்குகள்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுட்டு நல்ல கொரட்டோட்டு தூங்கிட்டு இருந்துச்சான். அந்த நேரம் பார்த்து ஒரு எலி இது கல்லுன்னு நினச்சி சிங்கத்தோட வயிற்று மேலே ஏறி விளையாண்டுட்டு இருந்துச்சான். உடனே சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சான். நான் வயிறு நிறைய சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கேன், அதனால உன்னை விடுறேன், இல்லைன்னா உன்னை கடிச்சு கொதறிடுவேன்னு சொல்லிச்சான். என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் உன்னை கல்லுன்னு நினச்சி பண்ணிட்டு உனக்கு தக்க சமயத்தில் உதவி பண்ணுவேன்னு சொல்லிச்சான். இந்த சிங்கம் நீ எப்படி உதவி பண்ண போறேன்னு சொல்லிட்டு எகத்தாளமாக சிரிச்சிச்சாங்க. ஒரு டைம் இதுக்கு வேட்டையாட விலங்குகளே இல்லாமல் ரொம்ப சோர்ந்து ஒரு டைம் காட்டுக்குள்ளே போகும்போது வேட்டையர்கள் போட்ட வலையில சிக்கிச்சாங்க. பயங்கரமாக கத்துச்சான். அதனால வெளியில் வர முடியவே இல்லையா. உடனே எலி உடனே ஓடி போய் தன்னுடைய கூரிய பல்லால் அந்த வலையெல்லாம் கடிச்சு சிங்கத்தோட உயிரை காப்பாத்திருச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சிங்கம் ரியலைஸ் பண்ணிச்சான், நான் உன்னை ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன், உன்னோட உருவத்தை பார்த்து இன்னைக்கு நான் ரொம்ப வெக்கப்படுறேன், ஆனால் நீ தான் என் உயிரை காப்பாற்றிருக்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிச்சாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம யாரையும் அவங்களோட உருவத்தை பார்த்து தப்பாக இடப்படக்கூடாது. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.